ஜிவே முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. वां वां मे मनसि प्रतिष्ठितं मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेधि वेदस्य मा आनिस्तः सुतं मे मा प्रकाशीरणेन अधीतेन अहोरात्रान् सन्दताम् सत्यं वदिष्यामि तन् मामवतु वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम्. ओम शांति. இதில் வேதஸ்ய மானிஸ்தக நிறுத்திட்டு சுருத்தமே பிரகாசீரானேன கமா அதீத்தேன ஹோராத்ரான் சந்ததாம் அப்படி படிக்கணும். இந்த இடத்துல கமா போடணும். ஸ்ருத்தமே மா பிரகாசீரானேன இந்த இடத்துல கமா போட்டுட்டு வேதஸ்ய மானிஸ்தக அங்கே கமா போட்டுட்டு ஆதித்தேன அகோராத்ரான் சந்ததாம் அது வரைக்கும் 3 இது போடணும். டெய்லி இதை மாற்றிக்கிங்கன்னு பார்க்குறேன். எங்கள் என்ன பெட்டு கட்டினாலும் நான் மாற்றிக்க மாட்டோம். எனவே இன்றைக்கி இந்த உபநிஷத்தை முடியலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுற சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன். வேக்கப் ரெடி பண்ணிக்கோ. அதே தான்ல இதுக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொடை இல்லாமல் இருக்குது. அந்த என்ன கல்லால மரம் கல்லால வில்வ மரம் இல்லை போல் ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் பறந்து வர மாதிரி இருக்குது. மாடலில் அப்படி இருக்காரா இது இருந்தாலும் இருக்கும் சொல்லணும். எல்லாம் இதாக இருக்காங்க. எல்லோரும் முன்னாடியே முக்கிய அடைஞ்சிட்டாங்க. எல்லாம் குழந்தைங்க மாதிரி போட்டிருக்காங்கல்ல. என் ஜெமினி ஸ்டுடியோ மாதிரி போடலாம். அதாவது உங்களை தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான். அவன் புரியுதில்ல. எனிவே இன்னைக்கு இந்த ஆத்ம பிரபோதம் உபனிஷத்து இல்லது ஆத்மா உபனிஷத்துங்கிறது உங்களை பற்றிய விவரங்களை ரொம்ப அழகாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை அப்படின்னு சொல்கிறது, நான் சொல்கிறது, ஆத்மான்னு சொல்கிறது, பரமாத்மான்னு சொல்கிறது, பிரம்மம்னு சொல்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் யாரையோ சொல்லிகிட்டு இருக்கே, கடவுளை பற்றி சொல்லிகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இனிமேல் கடவுள் எங்கே இருக்கானா உங்களுக்குள்ளே இருக்கிறாங்கிற அறிவோடு பேசணும். கோயிலில் இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கார், இமயமலையில் இருக்காருங்கிறதெல்லாம் சாமானியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். கடவுள் எங்கே இருக்கிறான்னா கடவுள் எங்கும் இருக்கிறான் ஒரு கருத்தம். நமக்குள்ளே இருக்கிறான். அதை நம்ம அறிய நம்மளுடைய வல்லமை கூடுகிறது. இது சிம்பிள் லாஜிக்கு. இது தெரியாதா? இந்த அக்னி ஒவ்வொரு அக்னியையும் ஏற்றுறாங்க. இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் தான் வீட்டில் அந்த விளக்கை ஏற்ற சொன்னோம். அதே மாதிரி நேற்று அந்த சொன்னோம் இல்லையா, இப்போ எங்கே அக்னி இருக்கோ அங்கே பிராணன் இருக்கும் இருந்து தான் ஆகணும். அக்னி ஆணுன்னா பிராணன் பெண்ணு, அக்னி சிவம்னா பிராணன் சக்தி, அக்னி பரமாத்மானா பிராணன் ஜீவாத்மா, அக்னி சத்துனா பிராணன் சித்து. இதில் நல்லா க்ளீனாக புரியுது பாருங்கள். இந்த சித்து சத்தோட இணையிறது தான் சின்முத்ரா இல்லையா? சித்து சத்தோட இணையிறது தான் சின்முத்ரா. அதே மாதிரி ஆகாசம் பிரம்மம்னா வாயு ஆகாசம் பிரம்மம்னா வாயு மாயா. இப்போ நாம் பிராணன். இப்போ சித்தெல்லாம் யார்? பிராணன். பிராணனுக்குள்ளே சைத்தன்யம் இருக்குது. அப்போ பிராணன் யாரை நோக்கி போகுது? ஆட்டோமேட்டிக்காக அக்னி நோக்கி. அது சுபாவமாக ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே நெருப்பேற்றினாலும் காற்று அங்கே வருது. ஆச்சரியமா இல்லையா? வசீகரிக்குது. பூமி தன்னைத்தானே சுற்றுது. உலகத்தோட எல்லாம் சுற்றி ஆகணும். முதல் பாயிண்ட்டு தன்னைத்தானே சுற்றிக்குது. அது சுற்றிக்கிட்டு நேராக போகிற பொருள் தான் அது. ஆனால் அந்த ஆகாயத்தில் பள்ளமேடு இருக்கிறதுனால, ஒரு கனமான பகுதியில் சூரியன் இருக்கிறதுனால சூரியன் அந்த இடத்த அழுத்துது. தன் பக்கம் அழுத்துறதுனால அந்த பள்ளத்தை விட்டு இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 9 பிளானட்டும் வெளியில் போக முடியல.
அந்த சர்க்கிளில் சுற்ற வேண்டியதாக இருக்குது. அது புரியுதில்ல? அது புரியுதில்ல? அப்போது இத்தனை தத்துவம் வந்து இந்த அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடியது அந்த தத்துவம் அதுதான், சூக்ஷ்மம் அதுதான். அதுக்காக தான் கர்மா கொடுத்துருக்காங்க. இப்போ கர்மாலே நிற்கிறவன் தத்துவம் அவங்களுக்கே இது தெரிஞ்சிருக்காது. சொல்கிறது புரியுதா? அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்களுக்கு உருவமத்தியில் உதான வாயு பிறந்து சித்த சத்தோடு இணைக்க போகுது. இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இப்போ ஜீவன்னா என்னது? உபாதிகள் போட்டிருந்தா, சட்டைகள் போட்டிருந்தா அது ஜீவன். உபாதி அது கழட்டுனுச்சுன்னா, சட்டைகள் அது கழட்டுனுச்சுன்னா, நிற ஆவரணமாக ஆச்சுன்னா அது வந்து சித்த சத்தோடு இணைக்கிற வேலையை தான் உதான வாயு செய்யுது. அப்புறம் நேற்று நம்ம ஒரு படம் போட்டிருந்தான் இல்லையா? முதல் படம் தப்பாக இருந்துச்சு இல்லையா? முதல் படம் பார்த்தீங்களா இல்லையா? ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணிங்களா இல்லையா? ஆமாம், மாற்றி இருந்துச்சு. நம்ம வேத பிரமாணம் படி இப்போ 2வது படம் போட்டிருக்காங்கல்ல, அது கரெக்டு. நம்ம அனுமானத்தில் தான் அதை பேசணும். நம்ம பார்க்கலாம், அந்த படத்தை பார்த்தோமா என்ன, இந்த படத்தை எங்கேருந்து எடுத்தான்னு தெரில. அந்த படத்தை நம்ம ஆனால் இதில் இருக்குது, வேதத்தில் மந்திரம் இருக்குது. அப்பானன் கீழே, பிராணன் மேலே. ஏன்னா பிராணன் வந்து சகசிராரம் போகிறதா, உயிருக்கு போகிறதா சொல்லலை. உதானன் தான் பிரம்மகம்யம்னு சொல்லுது. பிரம்மத்துக்குள்ளே நுழையிற வாயு வந்து உதானன், அதுக்கு மந்திரம் இருக்குது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பிராணன் மேலே போகும், அப்பானன் கீழே போகும். சமானன் மேலேயும் கீழேயும் போகிறத ரெகுலேட் பண்ணும். வியானன் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். புரியுதா? உதானன் பற்றி பொதுவான கருத்து ஒன்றும் இல்லை. பொதுவான கருத்து என்னென்னா, அதுதான் பிராணசக்தியை அழைச்சிக்கிட்டு பரம்பொருளை நோக்கி சித்தை அழைச்சிக்கிட்டு சத்துக்கிட்ட. இப்போ நீங்கள் எப்போ உதான வாயு பிறக்கும்னா, நீங்கள் பூஜையிலையோ வேதத்துலையோ தியானத்துலையோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கல்ல, அதுதான் உங்களை சித்த சிவமாக மாற்றுற சக்தி உடையது. அதே மாதிரி அக்னி உள்ள எரிய பிராணம்னு என்ன வரும்? நிறைய வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு சின்ன சித்து அது சின்னதாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அமைக்க முடியாது. அதனால் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிராணனை நம்ம கொடுத்தோம்னா அது பிரம்மாண்டமாக எரியும். எப்போ பிரம்மாண்டமாக எரியுதோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரொம்ப செலிப்ரிட்டியாக மாறுறது, ஒரு லெஜெண்டரி வாழ்க்கை வாழ்கிறது, பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்லாம் சொல்ல முடியாது. அதானே மிடில் கிளாஸினுடைய லட்சியம். அதெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். நீங்கள் 5க்கும் 10க்கும் அலையக்கூடாது, 10,000 20,000த்துக்கும். பட் அவங்க டார்கெட் சேலரியாக என்னது? இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு மினிமம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சா தான் என்னது நீ இதாக போங்க. இல்லைன்னா கேஸ் விலையாருன்னா உங்களுக்கு திக்குன்னு இருக்கும், பால் விலையாருன்னா. அடிப்படை இதுக்கு தரித்திரத்திலே வாழக்கூடாது. அறிவு இருக்கிறவன் தரித்திரத்தில் வாழ மாட்டான். அது நல்லா புரிஞ்சுங்க. அறிவு இருக்கிறவன் நுண்ணறிவை நோக்கி, அந்த நுண்ணறிவை கொடுக்கறது தான் இந்த வேத விசாரம். இந்த சித்த சத்தோட எவ்வளோ சூட்சமமான விஷயங்களை நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த தத்துவத்தில் தான் அந்த அக்னிஹோத்திரம் முன்னோர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதா? ரிஷிகள் ஆரம்பித்தது இந்த தத்துவத்தில் தான். உள்ளே இருக்கிற சரவிளக்கை ஏற்றுறது தான், 7 ஆதார சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது தான், 7 ஆதார சக்கரங்களை நிரந்தரமாக விளங்க வைக்கிறது தான். 7 ஆதார சக்கரங்களால் நிறைய பிராணசக்தி உள்ளே வந்தால் தான் இந்த சித்தானது என்ன பண்ணும்? சத்தோடு சேரும். இப்போ நீங்கள் தனி மனிதனாக செய்கிற உங்களுடைய வெயிட் என்னன்னா, உங்களுடைய வெயிட் 100 கிலோன்னா நீங்கள் ஒரு 5 மடங்கு 3 மடங்கு நீங்கள் வெயிட்டு தூக்கலாம். 100 கிலோனா நீங்கள் ஒரு 3 மடங்கு சேர்த்தா 300 கிலோ தூக்கலாம். ஆனால் பிரம்மத்தோடு சேர்ந்தா எத்தனை கிலோ வேணாலும் தூக்கலாம். ஏன்? எல்லாம் அறிவால் தூக்குறோம். நாம் இங்கே இருந்துக்கிட்டே அறிவாலையே. அப்போ நுண்ண அறிவை கொடுக்கறது வேத விசாரம், தியானம், பூஜை. இந்த 3 விஷயங்கள். நேற்று நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. உடம்புக்கு தான் என்ன? உடம்புக்கு விட்டமின்ஸு, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் இருக்குது. அது உணவுப் பொருளில் இருக்குது உடம்புக்கு. மனசுக்கு எனர்ஜி உணவுன்னு கேட்டால், மனசுக்கு உணவு தான தர்மம் தான். மனசுக்கு உணவு நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல விரிவடையும். உயிருக்கு என்ன உணவுனா இந்த வேத விசாரம் தான் உணவு, உயிருக்கு உணவு. இப்போ நம்ம எதுக்கு உணவு போடுறோன்னா உடம்புக்கு மட்டும்தான் போடுறோம், மனசுக்கும் போடலை. மனசு எப்போ இருக்க நோய் பிடிச்சி கிடக்கு. மென்டலாக இருக்கானா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வருது, என்ன காரணம்? மனநோய் தானே ஹார்ட் அட்டாக். டிப்ரெஷனில் செத்து போகிறானா இல்லையா? இனி கூட ஒருத்தவங்க நேற்று ஏன் வரலன்னா டிப்ரெஷன் சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஓவர்லோட் பண்ணுறது, ஓவர் திங்க் பண்ணிக்கிறது. நீ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் கரெக்டாக செய்ய. நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேங்கிற எளிமுறையை வச்சுக்கிட்டு செய்யாத. அப்படி ஏதாவது செய்ய போகிறேன்னா உன்னுடைய உள்ளுணர்வோட பேசு.
இல்லையா இறைவனோட பேசு, இல்லையா குருவோட பேசு, கரெக்டாக சொல்லுவாங்க. அதான் நடக்கும், 100% கரெக்டாக நடக்கும். அப்புறம் ஏன் எலிமூலையை வச்சுக்கிட்டு ஓவர்லோட் பண்ணி அந்த ஹார்ட்டை போட்டு சம்மட்டியால் அடிக்கிற? நீயே அடிச்சுக்கிற, வேறு யாருமே வேணாம், தானே அடிச்சுக்கிற. இதெல்லாம் இந்த அக்னிஹோத்திரம் இந்த விஷயத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த விளக்கை சுற்றி சுற்றி வருது பாருங்கள், திரும்ப திரும்ப வருது. ஆச்சா, அதுக்கு சரியான மந்திரம் கிடச்சிது. இது அக்னிஹோத்திரத்தை இல்லைன்னா நம்ம இவ்வளோ விரிவாக நான் பேச போகிறதில்ல. நான் இப்படி பேசுவேன், இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சிந்திக்க சிந்திக்க எல்லாம் ஒன்றுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த சுட்டு விரல்னு சொல்லக்கூடிய ஜீவனும் அக்னின்னு சொல்லக்கூடிய கட்டை விரலும் சேர்றதானே சின்மயம். சின்முத்ராங்கிறது என்ன? இதானே. அப்போ இது அக்னி, இது வாயுங்கிறதும் உத்தமம் தானே, கரெக்டு தானே. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா, இது ஜீவாத்மாங்கிறது சரிதானே. எல்லாமே பொருந்துது பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு தத்துவம் சொன்னீங்க ஜி, இந்த தத்துவம் அந்த தத்துவத்தோட கனெக்ட் ஆகலை ஜி, நீங்கள் கேட்க முடியலையே. எங்கேயோ ஏதோ ஒரு உபநிஷத்து ஏதோ ஒரு மந்திரம் இருக்குங்க, அந்த மந்திரம் இங்கே இருக்கிற உபநிஷத்தோட இந்த மந்திரத்தோட கனெக்ட் பண்ணுதுங்க. அப்போ 108 உபநிஷத்தையும் நீங்கள் ஃபுல்லாக அந்த மகா வாக்கியங்களை அறிய பூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தை நாம் அடைகிறோம். இதுதான் அங்கே நம்ம விசாரம் செய்ய வேண்டிய விஷயம். சரவிளக்கு, ஜீவாத்மா பரமாத்மா கனெக்ஷன், உடம்புல வல்லமை, ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இதுலேயே இருக்குது. எப்படி உடம்புக்கு விட்டமின்ஸ் தேவையா, அப்போ மனசுக்கு விட்டமின் தேவையா வேண்டாமா? இருக்குது. உயிருக்கு விட்டமின்ஸ் இருக்குது. அதை கர்மாவாக செஞ்சு பார்த்தா அது யோகம், இது யாகம், அன்னதானம், சத்காரியங்கள் எல்லாம் அது கர்மாவில் வரும். உபாசனா என்னது? அடுத்த 4 லோகங்களை கொண்டு போய் விடும். நிரந்தரமான லோகம், பிரம்மஸ்வரூபம். அதுதான் இந்த ஞானயோகம். இவங்க பக்குவப்பட்ட அளவுக்கு அது விளைவுகளை அது ரியாக்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்டிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு தியானம் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது ஆழத்துக்கு போகுது. அதுக்கு தான் நேற்று வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனைது உயர்வு. நேற்று இது சொல்லலைன்னு நினைக்கிறேன். நேற்று சொன்னது வேறு இல்லை, இதுக்கும் அதே தான் அர்த்தம். வெள்ளத்தனையை மலர் நீட்டம். வெள்ளம் அந்த தண்ணியில் டேங்கில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கோ அது அளவுக்கு அதோடைய காம்பு இருக்கும். தண்ணி நிறையா இருந்தால் காம்பு பெருசாக இருக்கும், தண்ணி குறைஞ்சா காம்பு சுருங்கிட்டே வரும். அது தன்னை வளைச்சிக்கணும். தாமரை மலர் அது ஒரு பெரிய போர்க்குணம் உள்ள மலர். அது நைட்டு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி தன்னுடைய நிலையை விட ஒரு அடி மேலே இருந்தால் கூட விடியறதுக்குள்ளே, சூரியன் வரத்துக்குள்ளே அது இரவு ஃபுல்லாக போராடி தண்ணிக்கு மேலே வந்து நிற்குமா, போர்க்குணம். சரி, அடுத்த 2 நாள் வெயில் ஹெவியாக பேஞ்சு மழை வெயில் அடித்து தண்ணி ஒரு அடி குறைஞ்சிச்சின்னா தன்னை அப்படியே வளைச்சிக்கிட்டு தண்ணியோடு உக்காருமா. வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனையது. அது மாதிரி உன்னுடைய பக்குவப்பட்ட உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு அறிவு பொருந்தது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். சரி, இன்றைக்கி இந்த ஆத்மபோதத்தில் அக்னிஹோத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உதான வாயு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த ஆத்மபோத உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதுவும் சொல்லலை. அக்னிஹோத்திரங்கிற இந்த ஒரு விஷயந்தான் நம்மளை உள்ள ஒரு முதல் மந்திரம் அது இல்லையா. முதல் மந்திரத்திலே சொல்லிடுச்சு. முதல் 2 மந்திரத்திலேயே உபநிஷத்தினுடைய அப்பயே சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த உபநிஷத்தில் உங்களுக்கு என்ன டீச்சிங்கோ அதை வந்து கொடுத்துடுச்சு. இணையில்லாத விலை மதிப்பில்லாத வாக்கியம் இது. இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுற அறிவு தெரியுமில்ல உங்களுக்கு. பிராணசக்தி உடம்பு வீட்டில் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். பிராணம் நிரம்பிக்கிட்ட உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிராணசக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பிராணசக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. பிராணசக்திங்கிறது என்னது? எனர்ஜி, ஆற்றல், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, 3த்தையும் கொடுக்கறது. வேறு என்ன வேணும்? ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த 3 தானே வேணும். அது பிராணசக்தி கொடுக்குது. அதை புறத்தில் பண்ணுனா எல்லாருக்கும், அகத்தில் பண்ணுனா உனக்கு மட்டும். அகத்தில் பண்ணினவன், அதில் ஜெயித்தவன் புறத்துலேயும் அதை செய்து காட்டுறான் இல்லையா. அதனால் ந பந்தோ ந மே முக்திர். நான் என்ன பந்தோன்னு சொல்கிறதும், என்னை கைதுன்னு சொல்கிறதும், நான் இப்போ விடுதலை ஆகிட்டேன்னு சொல்கிறதும் இப்போ இல்லை. நான் பந்தோ, இப்போ நான் கைதும் இல்லை,
முக்தி விடுதலையும் இல்லை. நாமே சாஸ்திரம், இப்போ எனக்கு சாஸ்திரமும் இல்லை. ஏன்னா அந்த நிறைய ஆரம்பத்திலே சாஸ்திரம் இல்லைன்னு சொன்னால் மடப்பைய அறிஞ்ச பிற்பாடு அது வேண்டாம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் பண்ணிட்டீங்க, 10th அது வேண்டாம் வச்சுக்கலாம், தூக்கி போட வேணாம். அடுத்தாப்பில் அதில் டெஸ்ட்டு +1 கேட்பாங்க, +2 கேட்பாங்க, என்ட்ரன்ஸில் கேட்பாங்கன்னா ஒரு 5 வருஷம் சிலபஸ் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போய் டாக்டர் ஆகிட்டீங்க, இன்ஜினியர் ஆகிட்டீங்க, சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க. இப்போ அந்த புக்கு தேவையா? தேவையில்லை. அது மாதிரி படித்து முடித்ததுக்கப்புறம் தேவையில்லை. ஞானம் வந்த பிற்பாடு எந்த ஞானம் பெறுவது வரைக்கும் எல்லா கண்டிஷன்ஸும் இருக்குது. ஞானம் பெற்றானா அவன் விடுதலை, அப்புறம் அவனை போய் கட்டணும்னு கேட்குறேன். இப்போ ஞானிகள் இந்த சன்னியாசிகள் வந்து ஏசி வச்சுருக்காரு, செல்லு வச்சுருக்காரு, நல்ல கார் வச்சுருக்கு, லக்ஸுரி கார் வச்சுருக்கு, உனக்கு என்னன்னு கேட்குறேன். உனக்கு எங்கே குறையுதுன்னு கேட்குறேன். அவர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, வச்சுருக்காரு. சன்னியாசி ஏன் வச்சுக்கலாமா? ஏன் வச்சுக்கிட்டா என்னான்னு கேட்குறேன். என்ன தவறுன்னு முதல்ல சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். இவனுக்கு இல்லை, அதனால் அவரும் வச்சுக்கூடாது. எனக்கே இல்லை, சம்சாரி எனக்கே இல்லை. உனக்கு அறிவு இருந்தால் உனக்கு இருக்கும், உனக்கு அறிவு இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. கார் வாங்குகிற அறிவு இல்லை. அதனால் முக்தி அடைகிறதுங்கிறது முக்தினா விடுதலை தானே. கட்டுறது கட்டாது. நீ அந்த விடுதலைக்காக தான் முதல்ல உன்னை கட்டுது. அது சாஸ்திரம். முதல்ல சாஸ்திரம் ஒரு பந்தம் தான், தெரியுமில்ல. லோக வாசனா, சாஸ்திர வாசனா, புத்திர வாசனான்னு 3 வாசனை முக்கியமாக சொல்லுதா இல்லையா? குழந்தா குட்டின்னு சொல்லி அதில் பற்று வரும். அப்புறம் சொந்த ஊர், இந்த ஊர் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அப்புறம் நேட்டிவ் பிளேஸு அப்படின்னு ஒரு பந்தம் இருக்கும். அப்புறம் சாஸ்திரத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது, கிராமர் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பந்தம் தான். அதுக்கப்புறம் நீ முக்தி அடைஞ்ச பிற்பாடு அதுவும் உனக்கு தேவையில்லை. நான் சாஸ்திரம், நாமே குரு அவசியம் இல்லை. முக்தன் ஆகிட்டவனுக்கு குரு அவசியம் இல்லை. முக்தன் ஆனதுக்கப்புறம் அப்போ குரு இல்லை, சாஸ்திரம் இல்லை, முக்தியும் இல்லை, பந்தமும் இல்லை. மாயா மாத்திர விகாசத்வான், மாயாவின் விகாரமே இவையெல்லாம். மாயா அதீதோ அகம். நான் இப்போ மாயா இல்லை, மாயா அதீதம், மாயை கடந்தவன். அகம் அத்வயம். இப்போ நான் ஒன்றா இருக்கேன், ஒன்றாக இருக்கிறேன். பல அல்ல, 2 அல்ல. 2 அல்லன்னு சொன்னால் அப்புறம் பல எப்படி வரும்? அதனால் 2 அல்ல, ஒன்றாக இருக்கிறேன். அப்போ அதை எப்படி சொல்லுதுன்னா, மாயாதீத அகம் மாயாதீத்தோ அத்வயக, நான் அத்வயமாக இருக்கிறேன். அத்வயம்ங்கிறது கொள்கை அல்ல, அத்வைதம்ங்கிறது ஒரு நிலை, சத்தியம். சரி, பிராணச்சலந்தோ, பிராணன் போகலாம். தர்மகி, அதனுடைய தர்மங்களும் போகலாம். காமர்பய ஹந்தா மனக, மனமும் அழிஞ்சு போகலாம். மனதில் இருக்கக்கூடிய காம குரோதாதிகள் அழிஞ்சு போகலாம். மனம் போச்சா காம குரோதாதிகள் போச்சு. தூள உடம்பை கடந்தோம்னா பசி தாகம் போச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். துரியத்துக்கு போகணுங்கிறது தான் உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன். நான் துரியத்துக்கு வான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன், இப்போ எனக்கு சர்வஜன் சொன்னார். சர்வஜனை கான்சன்ட்ரேட் பண்ணால் 5 தத்துவம் வருது. சாந்தன், சர்வஜனை தியானம் பண்ணால் சாந்தன், துரியன், சாந்தன், அமிர்தன், சர்வஜன், முருகன், 5 தத்துவம் வருது. ஒன்று இடையில சித்தன் ஒன்று வச்சு இந்த சர்வஜனை கான்சன்ட்ரேட் பண்ணால் அது எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துது. எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துது. அதே மாதிரி இந்த அக்னிஹோத்திரத்துலேயே 5 பலன்கள் சொல்லியிருக்கு. காமக்ரோதாதிகளை விடுபடுறது, போகங்கள், ஐஸ்வர்யங்கள், சித்திகள், ஞானம். வேறு என்ன வேணும்? சரியாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அறிவோட தியானம். அறிவில்லாத உபாசனா பண்ணக்கூடாது. மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் பூஜை பண்ணக்கூடாது. பண்ணினா அதுக்கான பலன். அதோட உபாசனை சேரு இன்னும் 33%, 66% பலன். ஞானத்தை சேரு 99% பலன். அவன்தான் பூரணம், அவன்தான் புருஷார்த்தம் பண்ணுறவன். புரியுதா? இப்போ மனம் இல்லை, அதனால் காமக்ரோதாதிகள் இல்லை. மம புத்தி ஆனந்தம். என்னுடைய புத்தி இருக்க ஆனந்தம். அது எப்படி இருக்கு? பூர்ணஸ்ய, கண்டம் இல்லை, அகண்டம். மம புத்தி ஆனந்தம் பூர்ணஸ்ய. மம புத்தி பூர்ணஸ்ய ஆனந்தம். என்னுடைய புத்தியே பூரணமாக ஆனந்தத்தில் இருக்குது. சித்து சத்தோடு இருக்குது.
துக்க கதம் பவேத், துக்கம் எப்படி வரும்? துக்கம் எப்படி வரும்? கேள்வி. எப்போதும் ஆனந்த அறிவு ஸ்வரூபம், சதா சிவநிலை. சதாசிவன்னு சொல்கிறோம்ல, சதா சிவநிலை. சிவநிலைங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலை, ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தொடணும்னு முடிவு பண்ணீங்களா? ஏதாவது இந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு நிலையை தொடணும்னு முடிவு பண்ணீங்களா? ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? எடுக்கலையா? யாருமே எடுக்கலையா? எடுத்துறீங்களா? செயல்படுத்துறீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உப்புமாக்குன்ற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு, சாம்பார் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படிக்கட்டாவது ஏறணும்ல. ஒரு உபநிஷத்தில் ஒரு படிக்கட்டு ஏறுறோமா இல்லையா? ஒரு பாயிண்டாவது நம்மளை தொடுதா இல்லையா? அமெரிக்கா மதியழகன் ஃபோன் பண்ணார், எனக்கு இதெல்லாம் டவுட் இருக்குன்னு மெசேஜ் போட்டார். ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஃபோன் பண்ணார். வாசனை விட மாட்டேங்குது, நான் என்னைக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் விடு, மொட்டை மாடிக்கு வான்னு 3 மணி நேரம் என்னைக்கு நான் தனியாக உட்காந்துருக்கேன்னு ஃபோன் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு இனிமை. வேறு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் என்னது, இன்னும் அந்த பீரியாரிட்டி தெரியல. செயல்படும் அறிவு இல்லை, செயல்படுத்தும் அறிவு இன்னும் வரலை. செயல்படுத்தும் அறிவு வராத வரைக்கும் அது அறிவுன்னே கிடையாது. செயல்படுத்தாத வாயில் வடை சுட்டு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வாயில் வடை சுடாதங்கிறது. எழுதுனவன் இதை பிரசித்தி பண்ணானோ இல்லையா அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வாயில் வடை சொல்கிறான், தமிழனில் ப்ரூவ் பண்ணுறான். போட்டுங்க, இதை போட்டுங்க, என்ன போட்டுங்க, என் பேரை போட்டுங்க, சீட்டை போட்டுங்க, நானும் போடுறேன். நீனும் வாயில் வடை சுட்ட நாங்களும் வடை சுட மாட்டோமா? ஆத்மானம் அஜம்சா அஞ்சசா வேதமி. அடுத்த மந்திரம். ஆத்மானம் அஞ்சசா வேதமி. இந்த ஆத்மாவை என்னுடைய சத்குருடைய கிருபையினால், ஈஸ்வர கிருபாயினால் அஞ்சசா எப்படியோ எளிதாக அறிந்து விட்டேன் சொல்கிறார். யார்? முக்தி அடைஞ்சவர் சொல்கிறார். ஆத்மாவை அஞ்சசா ரொம்ப எளிமையாக ஈஸ்வர கிருபையினால் வேதமி அறிகிறேன். இப்போ எனக்கு காப்பிய ஞானம், இப்போ எனக்கு ஞானாமிர்தம் கிடச்சிடுது. பலாயித்தம், இதுக்கு பலனாக எனக்கு ஞானம் கிடச்சிருச்சு. பலாயித்தம் என்னன்னா, நான் விடுதலை பெறுகிறேன். இதனுடைய பலனாக நான் விடுதலை பெறுகிறேன். மீண்டும் பறக்கக்கூடிய நிலை இல்லை, திரும்ப பிறக்கிற நிலை இல்லை, மீண்டும் வருவதற்கான நிலை இல்லை. அது மட்டும் இல்லை, கர்த்திருவ மத்திய மே நஷ்டம் கர்த்தவியம். இப்போ நான் செய்கிறேங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அது போனதுனால எனக்கு கர்மாவே இல்லை. அழகாக சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் இவ்வளவு இருக்கே, இவ்வளோதையும் செய்யணுமா? இதெல்லாம் உங்கள் கர்மா, நீ செஞ்சு தான் ஆகணும். எக்ஸாமினேஷன் சொல்லி டேட்டு கொடுத்து டைம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி நடத்துகிறாங்க எக்ஸாமினேஷன் இந்த பசங்களுக்கு. அது இன்னும் புரியலை. 7 கோர்ஸ் பாஸ் பண்ணி வந்தாச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுன்னு வச்சுங்க, +2 காலேஜோ ஏதோ ஒன்று வந்தாச்சுன்னு வச்சுங்க. சைலன்ஸ், கீப் சைலன்ஸ். 7 கோர்ஸை என்ன கற்றுக்கிட்டே நீ? உன்னை டேட்டு குறித்து வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? சக்தி சேர்த்துக்கணும், தபஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அந்தந்த நிலைக்கு அந்தந்த வயசுக்கு அந்தந்த கோர்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். அறிவு இருந்தால் நீ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அறிவு எப்படி வரும்? ஃபோக்கஸ் பண்ணால் அறிவு வரும். ஃபோக்கஸ் பண்ணுறதுனா என்ன? டிவியை பார்க்காம 10 மணி வரைக்கும் டிவியை பார்க்காம போட்டி போட்டுக்கிட்டு போனோமா, சாப்பிட்டோமா, காலைல சீக்கிரம் ஏந்துக்கணுமான்னு இருந்தால் எல்லாம் அறிவு தானேங்க. எல்லாமே அறிவு, எல்லா இடத்துலையும் அறிவு வேலை செய்யுது. அந்த அறிவு இருந்தால் இந்த கர்மா என்ன பண்ணால் இவ்வளோ படிக்கணுமான்னு தோணாது. அதான் பாயிண்ட். நல்லா கிளாஸில் நல்லா பாடம் நடத்தும் போது குருவை கவனிக்கணும். குரு வாயவே பார்த்துட்டு இருக்கணும். என்ன, குருவை கவனித்தா காதுக்குள்ளே போகும், அது ஆட்டோமேட்டிக்காக போய்டும். எக்ஸாமினேஷன் டயத்தில் நீ எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கதையெல்லாம் பேசிவிட்டு சிந்தனையெல்லாம் எங்கெங்கேயா விட்டுவிட்டு
அப்புறம் வீட்டுக்கு வந்து இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ எழுதணுமா, இதை படிக்கிறதா, அதை படிக்கிறதா, எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும். அறிவு இல்லைன்னா அப்படி தோணும். அப்போ என்ன பண்ணணும், அறிவு இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு இதை எப்படி படிக்கலான்னு ஷார்ட் அவுட் பண்ணணும். ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு எதுக்கு ப்ரியாரிட்டி, எதுக்கு செகண்டரி, எது தேர்டுன்னு ஒரு கேட்டகரி பிரிச்சுக்கிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டினரி அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற டயத்தில் தெரிஞ்சதை நல்லா படிச்சுட்டு தெரிஞ்சதை எழுதணும்னு ஒரு தைரியத்துக்கு வரணும். இல்லைன்னா ஃபங்க் ஆகிடுவேன், டிப்ரெஸ் ஆகிடுவேன். புரியுதா? இது எல்லாருக்கும் நடக்குது. என்ன டேட்டு குறித்து, நாள் குறித்து, நட்சத்திரம் குறித்து, உனக்கு எக்ஸாமினேஷன் டைம்லாம் கொடுத்து இந்த சீட்டு நம்பர்லாம் போட்டு இப்படி பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உட்காந்து அழுவீங்களா? இதெல்லாம் சொல்லவே இல்லையே எக்ஸாம். இதெல்லாம் எங்கள் டீச்சர் சொல்லவே இல்லை. கடுப்பாக இவங்க டீச்சரை பார்த்து, டீச்சர் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டோம், உங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரணும். டீச்சர் மேலே பழிய போடுறது என்னது? அறியாமை. அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை? ஃபீஸ் கட்டுறது தான் வேலையா? ஃபீஸ் கட்டுறது தான் வேலையா அப்பா அம்மாவுக்கு? சொல்லிக் கொடுக்குறதுலாம் வேலை கிடையாதா? முதல்ல சொல்லிக் கொடு. அப்பா அம்மா தான் முதல் குரு. நீங்கள் தான் உங்கள் குழந்தைய கூட அதிக நேரம் இருக்கீங்க. டீச்சர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்காங்க? ஒரு டீச்சர் 1 மணி நேரம் இருந்தாலே பெரிய விஷயம். 5 டீச்சர் 5 குழந்தைங்க 5 கிளாஸில் இருக்காங்க. அவங்கள போய் குறை சொல்கிறது என்ன நியாயம்? என்ன அறிவு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரி உங்களை வச்சு செய்ய போகுதுன்னா கர்மாவை நான் செய்கிறேன்னு நினைக்காத. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு. இது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உனக்கு இறைவன் வந்து உங்ககிட்ட எவ்வளவு வல்லமை இருக்கோ அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் அவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறான். அதை பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடுறதும், அதை பார்த்து பயந்து நின்று போய் ஸ்டன்னாகி நிற்கிறதும், உட்காந்து அழுவுறதும் அதுக்கு சொல்யூஷன் அல்ல. வேலையை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், 10 மார்க்காவது வாங்குவேன்ல, அது பேஸாக வச்சுக்கோ. அப்புறம் 30 மார்க் வாங்குறதுக்கு பேஸாக வச்சுக்கோ. அப்புறம் 40 மார்க் பாஸ் ஆகிட்டேன், அப்புறம் 50 ட்ரை பண்ணு, 60 ட்ரை பண்ணு, 70. அப்படி தான்ப்பா வாழ்க்கை. எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே ஒரு நீ ஃபங்க் ஆகக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான். முதல்ல பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா மைண்டு என்னது உங்களை மீறி ஓடுது. அறிவில் நிற்கணுங்க, மனசில் நிற்கக்கூடாது. அதனால் ஃபோக்கஸ் பண்ணால் தான் அறிவு நிற்கும். அறிவோட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு நிலை வர வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவே எத்தனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எக்ஸாமினேஷன் எவ்வளோ எக்ஸாமினேஷன் இந்த கையில் எழுதியிருக்கு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலை, எவ்வளோ எக்ஸாமினேஷன்ஸ். அது கிரெடிட் பேஸ்டு செமஸ்டர் சிஸ்டம், பிரசிடென்சி காலேஜ். அவங்க பசங்களை பாடம் படிக்கிறானா படிக்கலையா அதெல்லாம் கிடையாது. எக்ஸாமினேஷன் நடத்துறதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு. டூரேஷன் போட்டு செமஸ்டர் போட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் போட்டு என்ன பண்ணுவாங்க? செமஸ்டர் போட்டு ஏகப்பட்ட பேப்பர் கணக்கு போட்டால் சொல்லவே முடியாது. அவளே சலிக்காமல் எழுதிக்கிட்டே இருப்பான். அடுத்து என்ன எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படி நிற்போம். அப்படி நிற்கும் போது என்ன ஆகுது? அது ஈஸியாக போய்டுது. தொடர்ந்து எக்ஸாமினேஷனே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறமா எக்ஸாமினேஷனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்குது. அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுதுங்கிற அறிவோடு நம்ம செயல்படணும். நான் செய்கிறேன்னா அவுட்டு. என்னை வச்சு செய்கிறான்னா உனக்கு வேலை கொடுத்தவனுக்கு சக்தி கொடுக்க மாட்டானா? வேலை கொடுத்தவன் சக்தி கொடுக்க மாட்டானா? சக்தி இருந்தால் தான் வேலையை கொடுக்குறேங்கிறான். இறைவன் உனக்கிட்ட எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் வேலை கொடுக்குறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அதை சக்தியாக வேறு விதமாக வீணடிச்சு விட்டு இது எப்படி நான் பண்ணுவேன்னு கேட்காது. எக்ஸாமினேஷன் டைம் கொடுத்தா 1 மாதம் 2 மாதம் என்ன பண்ணணும்? விரதம் இருக்கணும். விரதம் இருந்து எக்ஸாமினேஷன், அது எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், உங்கள் டார்கெட்டாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சேலஞ்சாக இருக்கட்டும், என்ன இருக்கணும்? அந்த 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அடியெல்லாம் வருஷக்கணக்கில் அந்த மாதிரி தபஸ் பண்ணியிருக்கேன். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்லாம் தபஸ் பண்ணியிருக்கேன். டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும் அதில் நான் ஒரு அணு அளவு கூட காம்ப்ரமைஸை பண்ணிக்கல. புரியுதா? இப்போ பண்ணுற தபஸு ஒரு தபஸு இல்லை, ஆனால் எல்லாம் நடக்குது, தானாக நடக்குது. ஒரு தபஸும் கிடையாது, ஆனால் எல்லாம் தானாக சரியாக நடக்கிறது. அதே நிலை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு கிடையாது. எல்லாருக்கும் உண்டு. நீ அதில் உட்காந்து அழுவுறியா, எஸ்கேப் ஆகுறியா, உன் மனநிலை என்ன, ப்ரெஷருக்கு ஆளாகிறியா? நீயே எல்லாமே நான் செய்கிறேன்னு நினைக்காத. உனக்கு கொடுத்துருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு செய். எல்லா டீச்சரும் என்ன சொல்லுவாங்க கடைசியில்? எல்லாம்
முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுதுங்கன்னு கடைசியில் சொல்லுவாங்க. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல அப்பா அம்மாவாக இருந்தால் வெறி பிடிச்ச சொறி பிடிச்சி என்ன தெறி பிடிச்சி கறி பிடிச்ச இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நீ இவ்வளோ மார்க் வாங்கி தான் ஆகணும், நீ இப்படி தான் ஆகணும், உன்னை உன் கழுத்தை பிடிச்சி நிறுத்தி சாகடிச்சிருவேன் எல்லாம் சொல்லுங்க. அது நல்ல பேரண்ட்டு இல்லை, அது படிக்காத பேரண்ட்டு. படித்த முட்டாளாக இருக்கிறதும் படிக்காமல் இருக்கிறது ரெண்டும் ஒன்று தானே. நான் வரல நீயாவது வரணும், எதில் நீ வரல அது எப்படி வரும், நீயே வரல, அறிவே இல்லை உனக்கு, நீயே வரல. என்னங்க நான் தான் வரலன்னா நீ வரல, அப்புறம் நான் தான் வரலங்கிற. நீ வரலன்னா அதை பற்றி பேசவே கூடாது. நீ வந்திருந்த அப்பா இந்த அளவுக்கு வந்திருக்கேன், நீ அப்பாவை வந்து மிஞ்சணும் சொல்லலாம். இல்லை அப்பா லெவலுக்காவது வரணும், இல்லை அப்பா பின்னாடியாவது வரணும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று. குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் சிறப்பு. கொடுக்கலன்னா தொல்லை கொடுக்கக்கூடாது, இது ரெண்டாவது சிறப்பு. சிலது டார்ச்சர் பண்ணுற குழந்தைங்களாம் இருக்குன்னு வச்சுங்க, அபத்தம் இருக்கா இல்லையா, மூணுமே இருக்குது. இந்த நல்ல அறிவுள்ள பேரண்டாக இருந்தால் என்ன எப்படி எடுத்துக்குவாங்க, அறிவுள்ள பேரண்டாக இருந்தால் எப்படி எடுத்துக்குவாங்க, அதை தொல்லை கொடுத்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, நம்மளை மிஞ்சி போனாலும் சரி, அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் என்ன நடக்குதுன்னு. அறிவு இல்லைன்னா உட்காந்து அழுவணும். இது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எல்லாம் உட்காந்து அழுவணும். அதனால் இந்த ஆத்மாவை ஈஸ்வர கிருப்பையினால் நான் எளிதாக அறிஞ்சிக்கிட்டேன். அதனால் எனக்கு கர்த்திருவ பாவம் போயிடுச்சு, நான் செய்கிறேங்கிற புத்தி போயிடுச்சு. இதுதான் உண்மை. இந்த அறிவு இருந்ததுன்னா எந்த கர்மாவையும் நீங்கள் வெல்லுவீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை நீங்கள் உங்கள் முழு மூச்சையோடு செய்யணும், அது முக்கியம். ஸ்ரத்தையோட பக்தியோட தீர்க்கால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா இந்த வேலையை நீ கரெக்டாக செய்யணும். அதுதான் உன் கையில் இருக்குது. 6 பாயிண்ட் சொன்னதில்லை, இது வேதத்துக்கு மட்டும் இல்லை. எங்கெல்லாம் நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா நிற்குது. தீர்க்காலின் தொடர்ந்து செய்யணும், நிரந்தரிய பிரேக் இல்லாமல் செய்யணும், ஸ்ரத்தையோடு செய்யணும், அறிவோடு செய்யணும். தபஸ்னா அது நெருக்கடியிலேயே நீ ஒரு கால் எடுத்து வைக்கணும். அடுத்தது பிரம்மச்சரியத்தோடு பண்ணணும். இதுதான் விரதம்னு பேர். ஒரு முமோட்சத்துக்கு ஒரு சாதகனுக்கு இதுதான் என்னது பேஸ். இந்த இதில் தான் அவன் ஜெயிக்கிறான். அதில் ஒன்றால் என்ன முடியுதோ செய்ய, அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான். நீ ஏன் இது எல்லா கர்மா என்னது நானே இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமா, என்னால் தான் இந்த உலகமே இயங்குதெல்லாம் கிடையாது தம்பி. நீ போனீன்னா அடுத்த நாள் அடுத்த செகண்ட் இன்னொருத்தன் வந்துடுவான். அவன் கேப்பு காத்துட்டு இருக்கான். உன்னோட அறிவாளிகள்லாம் நிறைய பேர் இருக்கான். அதனால் நான் இல்லைன்னா அந்த கம்பெனியே நடக்காது, அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த அகங்காரத்தை விட்டினா கர்த்திருவம் போயிடும். அதுதான் கர்த்திருவ மத்தியமே நஷ்டம் கர்த்தவியம் வாப்பி நான் குவாச்சிது. நான் செய்கிறேங்கிற புத்தி போனதுனால எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை. இது புரியுதா இந்த தத்துவம்? நான் செய்கிறேன்னா தான் கர்மா மலை மாதிரி தெரியும். அவன் என்னை வச்சு செய்கிறான், அவன் வேலை அவன் நம்மளை வச்சு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மலை வந்து என்னவாயிடும், கடுகு மாதிரி ஆகிடும். இது நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கிற விஷயம். புரியுதா? உள்நோக்கம் இல்லாமல் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உட்காந்து அழுவுறதுனால ஒன்றும் ஆகப்போகுது. அடுத்தது பிரம்மண்யம். இந்த ஞானம் வந்துட்டு நான் துரியத்துக்கு வந்துட்டேன், துரியன் ஆகிட்டேன். இப்போது என்னுடைய நிலை என்ன, எனது நிலை என்னது, மித்யாவான பிராமணன். பிரம்மண்யம், நான் பிராமணன். குலம் கோத்திரம் ச நாமம், பேரு புகழ், குலம் கோத்திரம் அழகு பிறப்பு ஜாதி இதெல்லாம் இப்போ இல்லை. இதெல்லாம் நான் முக்தி அடைஞ்சதுனால இதெல்லாம் இந்த கட்டுக்கள்லேருந்து நான் வந்துட்டேன் வெளியில். ஸ்தூல தேககதா அத்தே ஸ்தூலாதி பின்னஸ்ய மேனகி. இந்த உடம்புலேருந்து, அதாவது ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு எல்லாத்தையும் கடந்ததுனால இப்போ நான் அங்கே இல்லை.
எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு சொன்ன மாதிரி இந்த உடம்புக்குள்ளே வந்தால் இந்த உடம்புனுடைய கேரக்டர் குணநலன்கள் எல்லாம் என்னை பாதிக்கும்ல. இப்போ நான் இந்த உடம்புல இல்லை. எத்தனை உடம்பு இருக்குது? 3 உடம்பு தானே இருக்குது. 4வது ஒரு நிலை இருக்குல்ல, சகசிரார நிலை. அந்த நிலை துரிய நிலை. அந்த நிலைக்கு நான் போயிட்டேன்னா எனக்கு பசி தாகம் இல்லை, சூழ உடம்பு சூக்ஷ்ம காமக்குரோதாதிகள் இல்லை, மயக்கம் குழப்பம் தூக்கம் பயம் இதெல்லாம் இல்லை, வெளிச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அதான் பசி தாகம் காமக்ரோதம் துக்கம் மயக்கம் எதுவும் இல்லை. எப்போது நான் துரியத்திற்கு வந்த பிறகு ஆனந்த நான் மட்டுமே இருக்கிறேன். ஆனந்தம்ங்கிற நான் என்னுடைய சொரூபம் என்னது? ஆனந்தம். நான் பயப்படுறது என்னது? காரண உடம்பு. எனக்கு அந்த ஆசை இந்த ஆசை இருக்குது, சூக்ஷ்ம உடம்பு. எனக்கு தாகம் அடிக்குது, கூல்ட்ரிங்க் சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், பால்கோவா சாப்பிட்ணும், ஸ்தூல உடம்பு. யார் யார் எங்கே இருக்கான்னு சொல்லிடலாம்ல, நீங்களே சொல்லிடலாம். பார்க்குறதெல்லாம் கேட்குதுன்னு வச்சு ஆவுன்னு கேட்குதுன்னு வச்சுங்களேன், ஸ்தூல உடம்புல இருக்குது. ஏன்னா அக்னி 3 இடத்துல அக்னி இருக்குது. அக்னிக்கு எவ்வளோ போட்டாலும் அணையாது, அது தெரியுமா? காம அக்னி, குரோத அக்னி, இதெல்லாம் என்னது? அக்னி. எல்லாத்தையும் அணைக்கிற ஒரே அக்னி சுத்த அக்னி, ஞான அக்னி. அடுத்தது சுத்தி பாசா, அதே தான். பசி தாகம். பிபாசானா தாகம், சுத்தினா பசி. அந்தேக எல்லாம் என்னாச்சு? இல்லாமல் போச்சு. பர்தேக நான் பிளைண்டு, நான் காது கேட்கல, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவசியம் இல்லை. காமக்ரோதாதியோ இல்லை, எல்லாம் போச்சு. இப்போ நான் என்னவா இருக்கேன்? அகிலாஹானா பூர்ணம்னு அர்த்தம். அகிலான்னு பேர் வைக்கிறாங்கல்ல, இது வந்து பூர்ணம்னு அர்த்தம். அகிலாகா நான் இப்போ பூர்ணமாக இருக்கிறேன். லிங்க தேககதா, லிங்க தேகத்தை அதாவது சூக்ஷ்ம உடம்பை கடந்தாச்சு. அதேஹிய லிங்கஸ்ய நான் சாந்திஹி. இப்போ இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணமும் எதுவும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபமாகி நிற்கிறேன். இது எல்லாத்தையும் நீக்காச்சு. எஞ்சி இருக்கிறதே ஆத்மா. ஸோ ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த உபநிஷத்தினுடைய சாரமே என்னது? ஆத்மா போதம். ஆத்மானா யார், அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் இல்லைன்னா எஞ்சி இருக்கிறது நான். பூரணம்னு சொல்லுது அந்த மந்திரத்தில். அப்புறம் ஜடத்துவம், பிரியமோதத்துவ தர்மாக. ஜடத்துவம் சைத்தன்யம் இல்லாமல் சலனம் இல்லாமல் ஜடமாக இருக்கிறது. பிரிய மோதம் தர்மாக, பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. காரண தேகாகா, சூழ உடம்பு கடத்துது சூக்ஷ்மம். இப்போ காரண தேகத்தை மட்டும் தனியாக சொல்லுது. நாசந்தி மம நித்தியஸ்ய நிர்விகார ஸ்வரூபினாக. எனக்கு இப்போ காரண உடம்பு இல்லை, ஜடத்துவம் இல்லை, பிரியம் மோதம் தர்மம் எதுவும் இல்லை. நான் இப்போ எப்படி இருக்கேன்னா நித்தியஸ்ய அழியாத பொருளாக இருக்கிறேன். நிர்விகார விகாரம் அடையாத பொருளாக இருக்கிறேன். ஏன்னா விகாரம் அடிக்கடி ஆகிடுவாங்க. அப்பப்போ மூட் அவுட் ஆகிடும். யாருக்கு? தான் மனநோயின்னு அர்த்தம். அப்பப்போ மூட் அவுட் ஆகுதில்ல, அப்பப்போ பிரச்சனை பண்ணுவாங்க, அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அப்பப்போ குழப்பத்திலே இருப்பாங்க. என்ன அர்த்தம்? மனநோய். அதுக்கு மருந்து என்ன? தான தர்மம். புரியுதா? விளக்கேற்றுறது அதில் இருக்குது. விளக்கேற்றுனா தான தர்மம் பண்ணுறதுக்கு சமம். நித்தியஸ்ய நிர்விகார ஸ்வரூபினக. நான் ஸ்வரூபத்தில் இருக்கேன். இப்போ இந்த உடம்பெல்லாம் போச்சு. துரியத்துக்கு போனால் அப்போ துரியத்துக்கு போகணுங்கிற அறிவு வரணும். முதல்ல உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பேரண்ட் 4வது நிலையிலேருந்து பாருங்கள், எல்லாமே தெளிவாக புரியும். ஒரு டவரில் நின்று பாருங்கள், அறிவுங்கிற டவரில் நின்று பாருங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், ஃபியூச்சர் 3மே தெரியும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் வரக்கூடிய பஸ்ஸு, வந்த பஸ்ஸு, வந்து நிற்கிற பஸ்ஸு, போகிற பஸ்ஸு 3த்தையும் பார்க்கலாம் மேலேருந்து, ஒரு டவரில் மாடியிலேருந்து. கீழே இறங்குனேன்னா, அறிவு இல்லாமல் கீழே இறங்குனேன்னா எந்த காலத்தில் இருக்கோ அங்கே தான், அது மட்டும் தான் தெரியும். இப்போ அதான ப்ராப்ளம். இப்போ இந்த பஸ்ஸு கூட்டமாக வருது, இன்னொரு பஸ்ஸு ஃப்ரீயாக வருதுன்னு மேலே இருந்து பார்த்தா தானே தெரியும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரியத்துக்காக. ஸ்வரூபினக, ஸ்வரூபத்தில் இருக்கேன் நான். என்னுடைய ஸ்வரூபம் என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் இருக்கேன். அப்புறம் உணுக்கசிய ததா பானுரந்தகாரக.
சூரியன் அப்படி பிரகாசிக்கும். ஆனால் ஆந்தைக்கு தெரியுமா? ஆந்தை அவுல் என்ன அது கண் இது பார்க்காது, பகலில் கண் திறக்காது இல்லையா? சூரியன் பகலில் தான் வரும். உள்ளுன்னு பேர், அது பேர், அது இருட்டில் தான் வரும். சூரியன் பகலில் தான் வரும், ஆந்தை இருட்டில் தான் வெளியில் வரும். அப்போ 2 பேரும் மீட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் சூரியன் இருந்தாலும் ஆந்தையினால் பார்க்க முடியாது. அது மாதிரி சம்சாரி இருக்கான்ல, தங்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க முடியாது. உலுக்கஷ்ய யதா பானுர் அந்தகாரக. சூரியன் வெளிச்சத்தை கொடுத்தாலும் இந்த இந்த உள்ளு ஆந்தை இருட்டில் தான் இருக்கும். அதுக்கு சூரியனே தெரியாது. பிரதீயத்தை தென்படாது. ஸ்வப்பிரகாசே பரானந்தே தமோ மூடஷ்ய ஜாயத்தே. மூடர்கள் இருக்காங்களா, சம்சாரிகள். இந்த ஜகத்து தான் உண்மை, 4 பேர் மாதிரி நம்மளும் வாழணும்பான். எந்த 4 பேர்? கைத்து வீட்டுக்காரன் 2 பேர், பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தவன், இந்த வீட்டுக்காரன் ஒருத்தவன், 3 பக்கமாக பின்னாடி ஒருத்தவன். அதான் நான் 4 பேர். அதான் அவர் வாழ்க்கை, அதான் அவர் லோகம், அதான் அவர் அறிவு. இல்லைன்னா தொழிலில் 4 பக்கம் பார்ப்பார், இல்லைன்னா சொந்தக்காரன்லாம் 4 பேரை பார்ப்பார். சொந்தக்காரன்லாம் 4 பேர், தொழிலில் 4 பேர், பக்கத்தில் இருக்கிற 4 பேர், ஃப்ரெண்டு 4 பேர், எல்லாம் மக்கு பண்டாரம். ஏதாவது ஜெகத்குருவை இவங்க கூட சேரும். பெரிய சத்குரு, ஜெகத்குரு, ரமணர், வேதாத்ரி மகரிஷி இவங்கெல்லாமா இவர் கூட சேருவாங்க. சேர்ந்தாலும் காலி பண்ணி போயிடுவாங்க. என்ன காரணம்? இவங்க அவங்கள அடித்து அவங்க கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால் என்னாச்சு? மூடசிய முட்டா பசங்க, வேதத்தில் சொல்லியிருக்குப்பா, மூடசிய முட்டா பசங்க தமத்தினால இருட்டுனால சுயப்பிரகாசம் உள்ளே இருக்கிற ஒளி பொருளை அறியறதில்லை. பரானந்தே, இந்த பிரம்மானந்தத்தை அறிவதில்லை. அந்த மாதிரி உட்காந்தே இருக்கான் உருன்னு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சம்சாரியை வச்சு செய்து இந்த உபநிஷத்து. அடுத்ததும் அதே தான். சதுர்திருஷ்டி நிரோத அப்ரஹி. கண்ணில் அது 2 தெரியுது டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல, சும்மாவே 2 தெரியுதுங்கிறான். அப்புறம் அவன் தண்ணி போட்டானா என்னாகும்? 4 நாளாக தெரியும். அப்புறம் அவனை தேல் கொட்டிச்சுன்னு வச்சுங்க, 6 தெரியும். தெரியுமா தெரியாதா? சம்சாரிக்கு அப்படி தான், எந்த சொரணையும் இருக்காது அவனுக்கு. எருமை மாடு சாக்கடையில் பரவலும் தெரியுமா? மூக்கு மட்டும்தான் வெளியில் வச்சுருக்கோம். கிராமத்து குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர் குளிச்சுட்டு இருப்பான், அங்கே 4 எருமை மாடு குளிச்சுட்டு இருப்பான். யார் எருமை மாடு யார் மனுஷனுக்கு கிராமத்துலலாம் உண்டு. ஆனால் நாங்கள் சொல்லிடுவோம், என்ன சொல்லிட்டோம், படித்தரையில் மனுஷால் குளிக்கணும். அந்த பக்கம் படித்தரை இல்லாத வரப்பு இருக்கும், அந்த பக்கம் தண்ணி வர வழியில் எருமை மாடு எல்லாம் அது சும்மா இறக்கி விட்டால் போதும். காலையில் இறக்கி விட்டு போனால் போதும், சாயந்தரம் வரைக்கும் மூக்கு மட்டும் வெளியே காமிச்சிட்டு இருக்கணும். சம்சாரி அது மாதிரி தான். என்ன அடி என்ன உத எல்லாம் வாங்கிக்கிட்டு ஐயோ வலிக்குதேம்மா. அப்புறமா வாசலுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி நேராக பயந்துக்கிட்டு போவார். சம்சாரிக்கோட நிலைமை அதை பற்றி சொல்லுது, மந்திரம்லாம் சொல்லுது. இதை பாருங்கள், சதுர்திருஷ்டி 4 காட்சிக்காக காமிக்குதான் அவனுடைய கண். அப்ரேஹி மேகம் கண்ணை மறைக்கிற போல், சூரியோ நாஸ்தி தீமன்யத்தே. சூரியன் மேகம் மறைக்குதா? நம்ம கண்ணை தான் மறைக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? மேகம் சூரியனை மறைச்சிச்சுன்னு சொல்கிறோம். நம்ம கண்ணை மறைச்சதுன்னா சொல்ல மாட்டோம். சூரியனை மறைக்கிறோமா? சூரியன் மறையுதானா? இல்லை. அதுபோல் சூரியனை மறைப்பதாக இருப்பதாக ஏற்பதில்லை. ததா அஞ்ஞான விருத்தோ, அஞ்ஞானிகள் முட்டா பசங்க விருத்தோ தேகி உள்ள இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பிரம்ம நாசீதி மன்யத்தே உள்ளே இருப்பதாகவே அவன் அறிவதில்லை. என்ன மறைக்குது? அஞ்ஞான விருத்தி, இருட்டு அவனை மறைக்குது. ஏன்? அவனை சிந்திக்க விடுறதில்லை. உள்ள ஒரு பரம்பொருள் இருக்குது, அதோட தொடர்பு கொண்டா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. உன்னை விட்டாதானே? உன்னை இங்கே போ, அங்கே போன வாழ்நாள் ஃபுல்லாக ஓட விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எது ஓட விடுது? கர்மாவுக்கு ஆதாரம்
ஆசை, ஆசைக்கு ஆதாரம் அவித்யா. இப்போ நிறைய அவித்யாவோட வந்திருக்கோம். இப்போ விளக்கு ஏற்றினா தான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீக்க முடியும். அச்சா யதா அமிர்தம் விஷத் பின்னம் விஷதோஷம் லிப்யதே. யதா அமிர்தம், இது அமிர்தம், இது விஷம் அப்படி தெரிஞ்சு, நேற்று ஒரு மந்திரம் வந்துச்சு, இப்பயும் வருது. இப்படிங்கிற வேறுபாடு தெரிஞ்சு விஷதோஷம், விஷத்தினுடைய தோஷத்தை தெரிஞ்சு ந லிப்யதே, அதோடு தொடர்பு கொள்ள மாட்டார்கள். ந ஸ்பிருஷ்யதி, அது தொடவும் முடியாத நிலைக்கு. யாரை? ஜடத் அபின்னோ ஜடதோஷ பிரகாசத்தக. ஜடத்து பின்னோ, ஜடத்துலேருந்து வேறுபட்டவன், அப்போ அறிவாளி. அறிவாளி பிரகாசத்தக, தன்னுடைய பிரகாசத்தை ஜடதோஷ ஸ்பிருஷதி ஸ்பிருஷதி ந ஸ்பிருஷாமி. அறிவாளியுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால ஜடதோஷம் பிரகாசத்தை தொட முடியாது. எப்படின்னு கேட்டால், இது விஷம், இது அமிர்தம் அப்படின்னு தெரிஞ்சவன் விஷத்தை தொடமாட்டானோ, அப்படி இது ஜடம், இது பிரகாசம்னு தெரிஞ்சவன், பிரகாசம் இருக்காது, ஜடம் இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருக்காதுன்னு சொல்லுது. உள்ள பிரகாசம் இருந்தால் இருள் என்னை தொட முடியாதுன்னு சொல்லு. நான் அறிவாளி, என்கிட்ட வெளிச்சம் இருக்குது, அதனால் இருள் என்னை தொட முடியாது. இது விஷம், இது அமிர்தம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அமிர்தத்தை நான் பருகிறேன், அதனால் விஷம் என்னை தொட முடியாது அப்படின்னு சம்சாரியை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லுது. அடுத்து ஞானச்சுடர் கர்மாவை எரிக்கும். சின்ன சுடர் தான், ஸ்வல்பாபி தீபகணிகா, ஸ்வல்பாபி சிறிய தீபகணிகா தீச்சுடர், பகுலே நாசியத்தமாக பெரிய இருளையே எரிச்சிரும். சின்ன நெருப்பு பொறி பெரிய இருளையே எரிச்சிரும். அதே மாதிரி ஸ்வல்போ அப்பி போதோ நிபிடம் பகுலம் நாசியத்தமாக. அதுபோல் சிறிய ஞானம், ஸ்வல்ப அப்பி சின்னமாக இருக்கக்கூடிய ஞானம், போதோ ஞானமானது, நிபிடம் அடர்ந்த தமத்தை, அடர்ந்த இருட்டை, பெரிய இருட்டை, நாசியத்து நாசிக்கும், அழிக்கும். அதாவது சின்ன நெருப்பு தானே அப்படின்னு காட்டில் போட்டால் என்ன பண்ணும்? காட்டையே பற்றிக்கிட்டு எரிஞ்சிடும். அது மாதிரி சின்ன ஒரு ஞானம் கூட, ஞானம் என்னவாகும்? வளரும். அது பெரிய நிபிடம், நிபிடம்னா அடர்ந்த இருளை கூட நீக்கும், அழிக்கும். காலத்திரைய யதா சர்ப்போ ரஜ்ஜோ நாசி. இந்த ரஜ்ஜு கயிறுங்கிறது, நேற்று பாம்பாக இருந்துச்சு, இன்னும் கயிறாக இருக்குது, நாளைக்கு பாம்பாக மாறிச்சுன்னு 3 காலத்துலேயும் அது கயிறு ஒரு நாளும் பாம்பாகாது. நமக்கு அறிவு இல்லாதப்ப பாம்பாக தெரியுது, பாதி அறிவு இருக்கும்போது பாம்பு கயிறுன்னு டவுட் வருது, வெளிச்சம் வந்த பிற்பாடு பாம்பே கிடையாது. உண்மையில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்லையும் சரி, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சரி, ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் கயிறு பாம்பாகாது. கயிறு தானே. அது மேலே நாம் பார்க்குற பார்வை தான் மாறுபடுது. காரணம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம், இருட்டு, பாதி இருட்டு. அதை சொல்லுது. காலத்திரைய 3 காலத்துலேயும் யதா சர்ப்போ, எப்படி ரஜ்ஜோ நாசி, ரஜ்ஜில் பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டது, 3 காலத்துலேயும் கயிறு பாம்பாகாது. அதுபோல் ததா, அதுபோல் அப்படி மயி எனக்கு அகங்காராதி தேகாந்தம், அகங்காரம் போன்ற சூக்ஷ்ம ஸ்தூல அப்புறம் ஜகத்து, ந அஸ்ய அகம் அத்வயம், நான் துவைத்தம்ங்கிற எனக்கு, துவைத்தம்ங்கிறது எனக்கு ஒன்றுமில்லை. எது வரைக்கும் அறிவு வர வரைக்கும் கயிறு பாம்பாக தெரியுது, ஆனால் முக்காலத்துலேயும் கயிறு பாம்பாகாது. அதுபோல் என்னுடைய ஸ்வரூபம் சத்தியம். அதில் ஜகத்து, சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கே தவிர, இந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிரானது உடம்பாகாது, ஜகத்தாகாது.
துவயமாகாது. அது எப்போதும் அத்வயம் தான். விகாரம் அடையும் போது அப்படி தெரியுது. இப்போ மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் 5th படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தோற்றம் இருந்தது, 10th படிக்கும்போது ஒரு தோற்றம் இருந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது ஒரு தோற்றம் இருக்குது, கிரகஸ்தம் அடையும் போது ஒரு தோற்றம் வரும், அப்புறம் திரும்ப ஆன்ட்டி ஆகும்போது ஒரு அங்கிள் ஆகும்போது ஒரு தோற்றம் வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் தோற்றம் மாறிக்கிட்டே இருக்கு. 5 வயசுல நீங்கள் தான் இருக்கீங்கம்மா, 10 வயசில் நீங்கள் தான் இருக்கீங்க. தோற்றம் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாறி இருக்கீங்களா? நீங்கள் மாறும். ஏன்? ஸ்வரூபம் என்னது? மாறாது. அதுதான் இப்போ எனக்கு ஜகத் கிடையாது, தேகமும் அந்தமாயிடுச்சு, அகங்காரம் கிடையாது. அப்போ எஞ்சிருக்கிறது என்னது? அத்வயம், ஆத்மா, நான். அதனால் 3 காலத்துலேயும் கயிறு பாம்பாகாத மாதிரி எந்த காலத்துலேயும் இந்த ஸ்வரூபம் மாறாது. அறியாமையே உண்மையே போல தெரிகிறது. அறியாமை, அறியாமை என்னது? வெளிச்சம் இல்லை, அவித்யா. அதனால் என்னது? பொய் மெய்யா தெரியுது. அதை சொல்லுது. சித்து ரூபத்வான் நாமே ஜாடியம். அறிவு இருப்பதனால ஜாடியம், நான் ஜாடியம், மடத்தனம் இல்லை. சத்தியவாத் ந அனுர்த்தம், சத்தியம் இருக்கிறதுனால பொய் இல்லை. ஆனந்தத்வாத் மே துக்கம், ஆனந்தம் இருக்கிறதுனால துக்கம் இல்லை. இப்போ இதெல்லாம் தெரியுது. அஞ்ஞானாதி, அஞ்ஞானத்தினால சத்தியவத்து பாதி, உண்மை போல தெரிகிறது. அஞ்ஞானத்தினால பொய் உண்மை போல தெரிகிறது. அஞ்ஞானாது, அஞ்ஞானத்தினால சத்தியவத்து பாதி, உண்மை போல தெரிகிறது. சித்து இருந்தா நாமே ஜாடியம், மடம் இருக்காது, ஜடம் இருக்காது. நீ சைத்தன்யமாக இருக்கும்போது நீ எப்படி ஜடமாக இருப்ப? சத்தியம் இருந்தால் பொய் இருக்காது. ரெண்டு நேரம் ஆப்போசிட்டு. வெளிச்சம் இருந்தால் சூரியன் இருந்தால் சந்திரன் இருக்காது, வெளிச்சம் இருந்தால் பகல் இருந்தால் இரவு இருக்காது, சத்து இருந்தால் மித்தியா இருக்காது. சேர்ந்து இருக்குன்னா அது உன் பார்வையில் நீ என்னத்தை பார்க்குற? உடம்பை பார்க்குற, உள்ளே பார்க்க மாட்டேன், சூக்ஷ்ம உடம்பை பார்க்க மாட்டேன், காரண உடம்பை பார்க்க மாட்டேன், உயிரை பார்க்க மாட்டேன். அதனால் சத்தியவத்து அஞ்ஞானவாது, அஞ்ஞானத்தினால அப்படி தெரியறது. ஆத்ம பிரபோதம் உபனிஷத்து. அதனால் நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபுல்லாகவே எப்போதும் போல் சம்சாரத்தையே பார்த்துட்டு இருக்கோம். சம்சாரம்னா உலகம். கண்ணில் படுறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம், அதை சிந்திக்கிறோம், அது பின்னாடி போகிறோம். டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன? ஓவர் திங்கிங். நீ ஒன்றுத்தையும் சிந்திக்காதன்னு சொல்லும்போது எனக்கு உபதேசம் ஆகும்போது ஒன்றையும் சிந்திக்காத, ஒன்றை மட்டுமே சிந்தின்னு சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் நமக்கு பல வேலைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல குழப்பங்கள் வருது. அதெல்லாம் எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும்? என்ன அது நேராக ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாம் சிந்திச்சா தானே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது என்ன சொல்லுது? அது லட்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தோன்றும், நிற்கும், மறையும், வரும். நீ ஒத்து கவனிக்கணும். அதை நிற்கும், ஒத்து கவனிக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அறிவு இருந்தால் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அது போகும், அதையும் பார்ப்பேன். அப்போ தான் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மூணுத்தையும் பார்க்குறேன். புரியுதா? மூணுத்தையும் பார்க்குறேன். இப்போ நீ வர பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ இன்வால்வ் ஆனீன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பிரச்சனை தான். 65 வயசு இல்லை, 75 வயசு இல்லை, 85 வயசானா அவன் வழங்குவானா? என்ன அவனுக்கு இல்லை? அறிவில்லை. வனப்பிரசங்கிற ஒரு நிலைக்கு வரணும். தங்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன சூரியன் வந்தாலும் நான் ஆந்தையாக தான் இருப்பேன்னு சொல்லுது. இப்போ இத்தனை மந்திரம் எதுக்கு? சூரியனாக இருந்தால் இதாக இருப்பேன்னு சொன்னிச்சு. நான் முக்திங்கிறதும் கற்பனை, கைதுங்கிறதும் கற்பனை. இப்போ ட்ரிப்புக்கு முத வரப்போ என்ன நினச்சோம்? கொஞ்ச நாளில் நிறைய செலவாகுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அது ஆகுமோ, இது ஆகுமோ நினச்சோமா? இப்போ என்னாச்சு? இல்லை. நம்ம செலவு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ண மனசு விரிவடையும், அறிவு விரிவடையும், அறிவு நுட்பமாகும்.
அதனால் வர வேண்டியதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபாய்த்தையும் ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கீங்க, 50,000த்துலேயும் ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கீங்க, 1,00,000த்துலேயும் நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, 10,00,000த்துலேயும் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீ ஒரு காலை எடுத்து வைக்கணும். நல்லதை நோக்கி நீ எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், கண்ணை மூடிட்டு போகலாம். பெருமாள் சொல்கிறார், நல்லதை நோக்கி என்ன நினச்சி வா, நம்பிக்கையோடு வா, நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் குடும்பத்தாரையும் நான் பார்த்துக்கிறேங்கிறார். புரியுதா? அதுக்காக உதாரியாக இருக்க சொல்ல, கடன் வாங்கி நெய் போட்டு சாப்பிட சொல்லலை. கடன் வாங்கினவனே கடன் அது வரைக்கும் ஒரு மதமே இருக்குது. கடன் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இரு அப்படி சொல்லலை. கடன் வாங்கிலாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் என்னது? ஞானம். இதெல்லாம் ஒரு கால் எடுத்து வச்சா தான் முக்திங்கிறதும் பந்தங்கிறதும் உன்னுடைய அறிவீனம் மாயாவுடைய விகாசம். நீ எப்போதும் மாறாத ஒன்று அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி, முக்கியமாக இந்த அகங்காரத்தை விடு, 3 உடம்பை கடந்து வா, பூரணமாக இரு, கண்ணத்தையும் சிந்திக்காத. நீ சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். இல்லை நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் சிந்திச்சுட்டே இருப்பேன், சிந்திச்சுட்டே கடை. நாளைக்கு உன் மோரக்கட்டையை பார்த்தீங்கன்னா கண்ணு காதெல்லாம் உள்ளே போய் டொக்கு விழுந்துப்பான்னு கிடப்பேன். கண்ணாடியை பார்த்தா பயமாக இருக்கும். யார் இது? யார் திருஷ்டி பொம்மையை கொண்டாந்து உள்ளே வச்சது அப்படி கேட்பீங்க. அந்த படத்தில் அந்த குரங்கு பொம்மையை எடுப்பான். சார் நல்லா பாருங்கள் கண்ணாடி சார், புரியுதில்ல? எதுக்கு சிந்திக்கிற? முதல்ல சிந்தியதை நிறுத்து, செயல்படுறதையும் நிறுத்து. ஓடாத, தடன்னு ஓடாத. கொஞ்சம் விவேகத்தோடு உற்றுப்பார். உற்று பார்த்து எது சரியானது அதை மட்டும் சிந்தி, அதை செயல்படுத்திப்பார். இப்போ சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணணும். 10 மார்க் எடுக்கிறதுக்கு முதல்ல படி. 100 மார்க்குக்கு படிக்காத. முதல்ல 10 மார்க் படி, அப்புறம் 30 மார்க் படி, அப்புறம் 50 மார்க் படி. அது வரைக்கும் நீ அறிவாக இருந்துச்சுன்னா, உயிரோடு இருந்தீங்கன்னா 20 மார்க்கு படி, 90 மார்க்கு படி. புரியுதா? உடனே 100 மார்க்கு நான் படிக்கலைன்னா நான் அப்படியே நான் இதாகிடுவேன்னா ஹார்ட் பஸ்ட் ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும், படித்ததெல்லாம் மறந்து போயிடும், வெளியில் வந்தாலும் ஞாபகம் வரும். இதுதான் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து துரியத்துக்கு வா. இருட்டு தான் அஞ்ஞானத்தை காமிக்குது. ஒரு நாளும் கயிறு பாம்பாகாது. முக்கியமான பாயிண்ட் அது. ஒரு நாளும் கயிறு பாம்பாகாது. பார்க்குறது, பாம்பு பார்க்குறதும் கயிறை பார்க்குறதும் நாம தான். ஒரு நாளும் கயிறு பாம்பாகாது. ஒரு நாளும் உயிர் என்னவாகாது? உடம்பாகாது, மனமாகாது, புத்தியாகாது, சித்தமாகாது. நீ என்ன பண்ணுற? அதோட கனெக்ஷன் வச்சுருக்க. நீ வெளியில் உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். வெளியில் லட்சம் பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும். வெளியில் நீ தேடி அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறல்ல, அதுக்கு லட்சம் முயற்சி பண்ணி ஆகணும். உள்ளே போகிறது பாரு, ஒரே ஒரு முயற்சி தான். அந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடையலாம். அடையிறமா இல்லையா? அந்த ஒன்றை அடைஞ்சால் உனக்கு பேர், உனக்கு இப்போ மாதம் ஒரு கோடி சம்பளம் எப்படி இருக்கும்? எங்கேயா ஓடுவியா? இப்போ 1 லட்சத்துக்கு ஓடுற, 1 லட்சம் கூட இல்லைச்சி, 50,000 தான், அதுக்கே ஓடுறேஞ்சி. அப்புறம் 30,000த்துக்கு ஓடுவேன், 10,000த்துக்கு ஓடுவேன். நீ ஒன்றும் வேணாங்க, 30 நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். 30 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? இருக்கும். அதுக்கெலாம் வழி இருக்கானா? இருக்குது. நுண் அறிவு இருந்தால் அப்படிலாம் இருக்காங்களே இல்லையா? இருக்காங்களே. எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறானா இல்லையா? அந்த ஸ்தானத்தை வந்து ரீச் பண்ணுறானா இல்லையா? 1 லிட்டர் பெட்ரோல் நம்மளால் வாங்க முடியல, உலகத்துக்கே பெட்ரோல் கொடுக்குறான ஒருத்தன். தனி மனிதன், சிங்கிள் மேன். நடக்குதா இல்லையா? காருக்கே 5 கிரவுண்டு இடம் ஒதுக்குறான். கார் நிறுத்தத்துக்கு சிங்கிள் மேன் 5 கிரவுண்டு இடம், கார் நிறுத்தத்துக்கு 5 கார். நமக்கு ஒரு கார். காருன்னு ஆசைப்படுறான். அவன்கிட்ட போய் கேளுங்க. அவன் காரு, நீ வேறு ஹெலிகாப்டர் வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன்மா. ஹெலிகாப்டர் வச்சுருக்கவனை கேளுங்க, இன்னையா டொப்புன்னு ஒரே சத்தமாக இருக்கு. நினச்சோடனே தோன்றணும், மறையணும்.
அப்போ தான் யோகத்துக்கு வரணும், ஞான யோகத்துக்கு வரணும், இல்லைன்னா சித்திக்கு போகணும். இதெல்லாம் வந்து லேட்டாக சொல்லிட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து மந்திரங்கிறதுனால தான் வேகமாக போனேன். இதெல்லாம் எதுவுமே எல்லாமே பேசப்பட்ட விஷயந்தான். அதனால் இது எத்தனாவது கிளாஸ்? இது 6வது கிளாஸா? ஆத்மபோதம் 7வது கிளாஸா? சரி, இன்னையோட இந்த 47வது மந்திரமா 47வது உபனிஷத்தா ஆத்மபோதம் உபனிஷத்து முருகப்பெருமானுடைய கருணையினால் ரொம்ப எளிமையாக இந்த மந்திரத்திலே சொன்ன மாதிரி எளிமையாக நம்ம அறிகிறோம். வேறு என்ன சொல்கிறது, அப்படியே போகலாம், மெதுவாக போயிட்டே இருப்போம். அடுத்தது நாளைக்கு 48வது உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். மிச்சத்தை நாளைக்கு பேசலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.